எஸ்சி எஸ்டிக்கு என்று 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. இந்த 18 விழுக்காடில் 3 விழுக்காட்டை அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு என்று எடுத்துக் கொடுத்த மகான் யார்? ஐயா கருணாநிதி. அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். யாருக்கும் இடஒழிய இடப்பயிர்வை கொடுப்பதில் நாங்கள் எதிரிகள் அல்ல, கொடுங்கள். ஆனால் எங்களிடமிருந்து ஏன் எடுத்துக் கொடுத்தீர்கள்? பொருளாதார அடிப்படையில் 10 விழுக்காடு எங்கிருந்து எடுக்கிறார்கள்? பொதுவில் இருந்து எடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த நீங்கள் பொதுவில் இருந்து கேட்டு பெற்றுக் கொடுத்திருந்தால் 3 விழுக்காடு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களிலிருந்து அரசியல் வலிமை, அதிகார வலிமையற்ற எளிய மக்கள் இப்போதுதான் கல்வி நிலையங்களுக்கே கால்வதிக்கிறோம். பல ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த மக்கள் நாங்கள். 3 விழுக்காடை உள்ஒதுக்கீடு என்று எடுத்துக் கொடுத்தீர்கள். எந்த வழியில் நியாயம்? கொடுத்தீர்கள், சரி கொடுத்தீர்கள். பிரியாரிட்டி, முன்னுரிமை என்று ஏன் போட்டீர்கள்? இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர் பணி என்றால் எஸ்சிஏ என்று தாழ்த்தப்பட்ட அருந்ததிய மக்கள் 4 இடம் அவர்களுக்கு போனது போக மீதி 1 இருக்கிறது. இது ஆதி தமிழருக்கா, தேவேந்திரருக்கா, பழங்குடி மக்களுக்கா? யார் பிரித்துக் கொள்வது? என் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை இழக்கக்கூடாது என்று கத்துகிற ஒரே மகன் நான் மட்டும்தான். நான் ஆட்சிக்கு வந்து இழந்த 3 விழுக்காடோடு கூடுதலாக 2 விழுக்காடை எடுத்து ஷெட்யூல் டிரைப்ஸ் இந்த எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடை 20 விழுக்காடாக உயர்த்துவேன் என்று உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன் மட்டும்தான் சொல்கிறேன்.